வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அபி நானு சீரியலில் கிரிஜாவை ஆக்ட் பண்ணுற அகிலா அவங்க எனக்கு ஒரு சின்ன வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஐ ஹாப்பிலி ப்ரவுட்லி வாண்ட் டு ஷேர் தட் வீடியோ. வெரி குட் சோல், வெரி குட் ஹார்ட்டட் பர்சன், ரீசெண்ட்லி மை குட் ஃப்ரெண்ட். அவங்க எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ இது கூட நான் கிளிப் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். அகைன் இன்றைக்கி போட்டிருக்க ப்ளவுஸோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ், அட்மைரர்ஸ். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, அபியும் நானும் சீரியலில் கிரிஜா கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நாட் ஓன்லி ஃபார் தி ஆக்டிங் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் தி ஸ்டைலிங். இந்த டைமில் ஐ வுட் லைக் டு மென்ஷன் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் who has been doing all my blouses. That is 95% blouses வந்து I get it stitched from Shama Kadir. Sew with Shama is her Insta page. And she has YouTube channel as well. ஸோ இவங்க கிட்ட தான் வந்து நான் என்னுடைய அபியும் நானும் சீரியலுக்கான ப்ளவுசஸ் எல்லாம் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஐம் ஹர் ரெகுலர் கஸ்டமர். நாட் ஓன்லி ஃபார் ப்ளவுசஸ், எனக்கு வந்து அவங்க சல்வார்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. எஸ்பெஷலி ஃபார் தி கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட் அவங்கக்கிட்ட கிடைக்கிற மாதிரி நான் வேறு எங்கேயுமே ரீசன்ட் டைம்ஸில் நான் பார்த்ததில்லை. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஹர் ஆல்சோ இன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. See you soon. Bye. ஸோ இன்றைக்கி அவங்க போட்டிருந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பைப்பிங் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே எப்படி இன்விசிபிள் பைப்பிங் கொடுக்குறது. அதே மாதிரி இவங்க போட்டிருக்க ப்ளவுஸ் மோஸ்ட்லி வந்து ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ். அந்த ஸ்லீவ்லெஸ்க்கும் கம்ப்ளீட்டாக சேர்த்து இன்விசிபிள் பைப்பிங் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பைப்பிங் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ராஸ் பீஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1.5 inch வந்து அகலம் வித்து இருக்க மாதிரி க்ராஸ் பீஸை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த உடன் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து கரெக்டாக 1.5 இருக்கும். ஸோ அந்த கரெக்டாக அந்த வித்து இருக்க அந்த உடன் ஸ்கேலே நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும். ஸோ க்ராஸ் பீஸ் எடுத்து இதில் வந்து காட் பைப்பிங் கொடுத்து இப்போ நம்ம வந்து இதை ரெடி பண்ண போகிறோம். ஒருவேளை பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் தெரியும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைப்பிங் கார்டு கொடுத்து நான் தைக்க போகிறேன். ஸோ இந்த பைப்பிங் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ கடையில் 2 வெரைட்டி கிடைக்குது. நான் இப்போ திக் கார்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பைப்பிங் கார்டை வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு தான் அந்த லாங் பீஸை ஜாயின் பண்ணி ஒரு லென்த்தி பீஸாக நம்ம மாற்றிக்கிறோம். ஏன்னா ஸ்ட்ரிப்பாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் ஒரு பெரிய ஸ்ட்ரிப்பாக நம்ம இதை மாற்றிடுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்ட்ரெச் முடித்த பிறகு இந்த கார்டை வந்து உள்ளே வச்சு இதுக்கு ஓரமாக ஒரு தையல் போடுறோம். அதுக்கு வந்து உங்கள் மிஷினில் ஜிப்பர் ஃபூட்டை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து நல்ல ஓரமாகவும் தைக்க முடியும். அதே மாதிரி பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ அந்த 1.5 inch பைப்பிங்கை வந்து ஹாஃபாக மடித்து இந்த மாதிரி நடுவில் கார்டை வச்சு நம்ம இதில் தைக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இது நம்ம லைனிங் ஃபேப்ரிக் மேலே வச்சு நம்ம இதை தைக்க போகிறோம். ஸோ இதான் லைனிங் ஃபேப்ரிக். ஏற்கனவே நெக்லைன் கட் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா
துணியோட லைக் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கார்ட் வர மாதிரி வைக்கணும். துணியோட ராயஜும் உங்கள் பைப்பிங்கோட ராயஜும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு கரெக்டாக நீங்கள் எந்த ஷேப்பில் வந்து அதை நம்ம நெக்லைன் கட் பண்ணியிருக்கீங்களோ அதே ஷேப்பில் இந்த பைப்பிங்கை நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் அந்த கார்டு பக்கத்தில் தைக்க முடியுதோ அந்தளவுக்கு அந்த கார்டு பக்கத்தில் நம்ம தைச்சி இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேக்கை கொடுத்துட்டோம். பேக் தைச்சி முடித்த பிறகு அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி அந்த ராயஜும் இந்த பைப்பிங் கார்டோட ராயஜும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம இதை முடிச்சிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த ப்ளவுஸஸ் எல்லாமே ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ். ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போடுறவங்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கும் இதே மாதிரி சேம் பைப்பிங் கார்டு கொடுத்து நீங்கள் தைச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஆர்ம் ஹோலுக்கும் நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நெக்லைனுக்கும் நான் வந்து லைனிங்கில் வந்து பைப்பிங் கொடுத்து முடித்த பிறகு மெயின் ஃபேப்ரிக்கை இதுக்கு மேலே வந்து லே பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே தைச்சோம் இல்லையா அந்த பைப்பிங் கார்டு அதுக்கு மேலேயே கரெக்டாக இப்போ நம்ம திரும்பி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங்கோட த்ரெட்டும் மேட்ச் ஆகி வெளியே வெறும் கார்டு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேலேயே இந்த மாதிரி ஒரு தையலை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோலுக்கும் நம்ம தைக்கணும். நெக்லைனுக்கு எப்படி தைக்கிறீங்களோ கார்டை ஒட்டி அதே மாதிரி ஆர்ம் ஹோலுக்கும் தைச்சு இந்த ஃபேப்ரிக்கை வந்து ப்ரிட்டி சைட் நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, 2 ஆர்ம் ஹோலும் இதே மாதிரி நான் தைச்சு ப்ரிட்டி சைடுக்கு டர்ன் பண்ணிடுறேன். ஒரே ஒரு ஃபேப்ரிக்கை வந்து ப்ரிட்டி சைட் டர்ன் பண்ணணும். ஒன்று வந்து ப்ரிட்டி சைட் டர்ன் பண்ண தேவையில்லை. அதாவது உங்கள் பேக் பார்ட்டை மட்டும் நீங்கள் ப்ரிட்டி சைடுக்கு டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்கள் டர்ன் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே விட்டு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, இதர் ஒன் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து ப்ரிட்டி சைடில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஆர்ம் ஹோலுக்கும் நாச் பண்ணிட்டோம், நெக்லைனுக்கும் நாச் பண்ணிட்டோம். இப்போது இதே மாதிரி சேம் ஸ்டெப் டு பி ஃபாலோட் ஆன் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி ப்ளவுஸ். இதே ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி ப்ளவுஸ்க்கு திரும்பி இதே மாதிரி பின் பண்ணி அதுக்கு மேலே ஒரு தையலை போட்டு இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் ஆக்சுவலாக பார்க்க, பிகாஸ் ஆஃப் த பியூட்டிஃபுல் பைப்பிங். ஸோ ஒரு ப்ளவுஸில் வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கலர் இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து ஜஸ்ட் பைப்பிங் மட்டும் நான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பேக்கை வந்து நம்ம வந்து திருப்பாமல் ஃப்ரண்ட்டை மட்டும் திருப்பிடுறோம். அதாவது ப்ரிட்டி சைட் டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் ஹோல் நம்ம உள்ளே இருக்குல்லையா ஷோல்டருக்குள்ளே இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி ஷோல்டரை உள்ளே விடுறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை வந்து நான் டர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பேக் பார்ட்டுக்குள்ளே நான் ஃப்ரண்ட் பார்ட்டை லே பண்ணியிருக்கேன். ஸோ லைனிங் டு லைனிங் கெதர் வர மாதிரி இதை நீங்கள் லே பண்ணணும். அதாவது பின்பக்க ப்ளவுஸோட லைனிங்கும் ஃப்ரண்ட்டோட பக்கத்தோட லைனிங்கும் ஒன்றா மேலே வர மாதிரி வச்சு இந்த ஆர்ம் ஹோல்குள்ளே இந்த ஷோல்டருக்குள்ளே நம்ம இந்த மாதிரி விட்டு அது ஈவனாக மேட்ச் ஆன பிறகு அங்கே ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ஓகே, ஸோ இப்படி ஒன்றா லே பண்ணி முடித்த பிறகு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டோன்னா இது நமக்கு கரெக்டாக அதே இடத்துல சீட் ஆகிடும். எல்லாம் தைச்சி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இதை ஜஸ்ட் இப்படி புல் பண்ணிங்கனாலே ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீட்டாக வெளியே வந்துடும். ஸோ ஆர்ம் ஹோல்லேருந்து நெக்லேருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான நீட்டான கம்ப்ளீட் பைப்பிங் கிடச்சிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு டாட்டு பட்டி என்னெல்லாம் பண்ணணுமோ நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அதேமாதிரி பேக்கையும் மடித்து தைச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next time. Till then, take care. Bye-bye.